பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பலம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பெண்களின் முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே குழந்தை நலனிலே அவர் திட்டம் உருவாகுமே விவசாயி வேதனை மறந்து மாறும் சாதனைகள் மாணவர் எதிர்காலம் கேப்டன் மனதில் நிகழ்காலம் நம் நன்மைக்காக வருகிறார் இந்த நாட்டுக்காக வருகிறார் இதை பாட்டுக்காக சொல்லவில்லை நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் என்று ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பலம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா
உயிரிலும் மேலான அன்பு தமிழஞ்சங்களே, அது என் மக்களுக்கு இந்த துரோகம் யாராவது பண்ணா விடவே மாட்டான் இந்த விஜயகாந்த். என்னுடைய தொண்டர்கள் நம்ம என் தொண்டர்கள் இதெல்லாம் காசு கொடுத்து குட்டமா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயிக்கப்படுறது உறுதிதான். நம்ம தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம், அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். சந்தமுள்ள நல்ல தமிழ் எடுத்து அண்ணன் பெயருக்கு பாட்டு கட்டு, வாசமுள்ள வண்ண மலர் எடுத்து அண்ணன் கழுத்துக்கு மாலை கட்டு. நம்ம தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம், அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். தென்னாடு கொண்டாடும் சிங்கம் ஒளி என்னாடும் மங்காத தங்கம், வீரத்தில் தேசிங்கு ராசன் மக்கள் உள்ளத்தில் உட்கார்ந்த நேச, பூவத்த மனசுள்ள பொன்னான அண்ணனுக்கு ராவுத்தர் போல நல்ல துணை இருக்கு. அட மதத்தை பார்க்காம மனச பார்க்கிற மன்னனுக்கு எங்கே இணை இருக்கு? சொல்லாம விட்டாங்க நம் பையா. நல்லா இருக்குண்ணா உங்களே அவர் முன்னாடி உங்க முகம் தான் வந்துருக்குது. கட் பண்ணி பார்த்து அதெல்லாம் பார்த்து அப்புறம் நீங்க உட்காரணும். கால்பட்ட மண்ணிங்கு செழிக்கும், அட கண்பட்ட குப்பங்கள் சிரிக்கும், கைப்பட்ட எல்லாமே துலங்கும், இவன் கைராசி சொல்லாம விளங்கும். தாய் குலம் முழுவதும் தன் வீட்டு பிள்ளை என தாலாட்டு பாட்டெடுத்து பாடுமடி, தனக்கு வாழாமல் பிறக்கு வாழ்கிற தங்க மகன் எழுது போற்றுமடி. நம்மோட சொத்தையா நம்ம தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம், அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். சந்தமுள்ள நல்ல தமிழ் எடுத்து அண்ணன் பெயருக்கு பாட்டு கட்டு, வாசமுள்ள வண்ண மலர் எடுத்து அண்ணன் கழுத்துக்கு மாலை கட்டு. போட்டு நம்ம தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம், அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். சந்தமுள்ள நல்ல தமிழ் எடுத்து அண்ணன் பெயருக்கு பாட்டு கட்டு, வாசமுள்ள வண்ண மலர் எடுத்து
கழுத்துக்கு மாலை கட்டு மனங்களை கவர்ந்திட ஜனங்களை அணைச்சிட மதுரையில் பிறந்தவன் நீ. நம்ம தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம் அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம் ஏவைய கடியா, அங்காறு சுரையா, கையாட்டலோடுதான் ராமையா. வச்சார கோவையா, குடிவாழ தீமையா. தென்னாடு கொண்டாடும் சிங்கம் ஒளி என்னாடும் மங்காத தங்கம் வீரத்தில் தேசிங்கு ராசர் மக்கள் உள்ளத்தில் உட்கார்ந்த நேசர் பூவத்த மனசுள்ள பொன்னான அண்ணனுக்கு ராவுத்தர் போல நல்ல துணை இருக்கு அட மதத்தை பார்க்காம மனச பார்க்கிற மன்னனுக்கு எங்கே இணை இருக்கு ஒடே! எம்மாடி, ஆத்தாடி, கும்மி கொட்டுங்க எல்லோரும் கூத்தாடி.
கழகம் கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 2005 வருஷம் செப்டம்பர் திங்கள் 14 நாளில் 2005 வருஷம் செப்டம்பர் திங்கள் 14 நாளில் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தன்மான தலைவர் தமிழீழ தலைவர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதிக்கு பொறுப்பாளர் அண்ணன் ஏபி ராஜ் அவர்களையும் நம்ம எல்லாம் பார்வையிட வருகை தந்திருக்கும் அண்ணன் முருகையன் பாபு அவர்களை வழக்கறிஞர் அண்ணன் முருகையன் பாபு அவர்களையும் முன்னாள் தொகுதி செயலர் அண்ணன் KMS அவர்களையும் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளரும் மன்றத்தில் இருந்துள்ள எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி சென்று எப்படி நடக்க வேண்டும் எப்படி அறிவில் அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லிய ஒன்றிய கழக முன்னாள் செயலாளர் சகோதரர் வெங்கடேசன் அவர்களையும் மாவட்ட தொழிற்சங்க தெய்வீக தாஸ் அவர்களையும் மாவட்ட கேப்டன் மன்ற தொழிற்சங்க ஹரிதாஸ் அவர்களையும் பேர்பெரிய இந்த நிகழ்ச்சி நடத்த இடமான வீரசிங்குப்பட்டம் மற்றும் பேர்பெரியாங்குப்பம் பெரிய மேல்காங்கிருப்பு கீழ்காங்கிருப்பு விசூர் உட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஊராட்சி கழக செயலாளர்களையும் ஒன்றிய மாநகராட்சி சேகர் அவர்களையும் புறங்கனி ஊராட்சி அருள் அவர்களையும் வடக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட சகோதரர் ஒன்றிய கழக பொறுப்பாளர் சிவராமன் அவர்களையும் குறிஞ்சிப்பாடி ஒன்றிய மாவட்டம் அல்ல இந்தியாவிலே நமது நெய்வேலி சட்டமன்ற தொகுதி ஒரு முக்கியமான தொகுதி பார்வைக்குட்பட்ட தொகுதி வளம் கொழிக்கும் தொகுதி அப்படிப்பட்ட தொகுதிக்கு ஒன்றிய செயலாளராக என்னையும் ஒன்றிய மாவட்ட பொறுப்பாளராக அண்ணன் சிவமுருகன் அவர்கள் நியமனம் நிற்கிறாரோ அவரே முதல்வர் யாரை கை காட்டுறாரோ அவரே முதல்வர் அடுத்த முதல்வர் தேமுதிகவுக்கே சொந்தம் யாராலும் மறுக்க முடியாது 2 பேர் இயக்கத்தை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க அவங்க எங்கே இருந்தாங்க எப்படி போனாங்க எங்கன்னே தெரியல அவங்க இருக்காங்களான்றது ஓட் லிஸ்ட்டை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படியெல்லாம் யாரும் இயக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நமக்கெல்லாம் கடந்த வழிமுறைத்து சொல்லிக் கொண்ட முன்னாள் மாவட்ட கழக துணை செயலர் அண்ணன் KMS அவர்கள் சிறப்புரையாற்றுவார். பொறுப்புடையேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய நெய்வேலி அவர்களே, சிவமுருகன் அவர்களை இந்த கூட்டத்தினுடைய கதாநாயகனாக எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்கின்ற மற்றும் இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திற்கு
தேர்தலை நாம் எப்படியெல்லாம் சந்திக்க வேண்டும், மக்களிடம் புரட்சிகளினுடைய கொள்கை கோட்பாடுகளையும் குறிஞ்சிப்பாடி ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் வேல்முருகன் அவர்களை மற்றும் இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளை, மாவட்ட நிர்வாகிகளை, ஒன்றிய நிர்வாகிகளை, ஊராட்சி செயல் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய இந்த மக்களுக்கு தான் அடித்தட்டு மக்கள் இன்று அடிமட்டத்திலே வீழ்ந்து கிடக்கிறார்கள் என்பதற்காக தான் சினிமா துறையிலே சம்பாதித்த பணத்தை எல்லாம் 2005 கழகத்தை ஆரம்பித்து இன்றைக்கு 15 ஆண்டு காலமாக பல்வேறு நலத்திட்டங்களை, பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்காக, மக்கள் பணியாகவும் எப்படிப்பட்ட ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 1 கோடி ரூபாய் என்ற ஒரு திட்டத்தினை இந்த மக்களுக்கு சொந்த பணத்தை அள்ளி கொடுத்த பாரி வள்ளல் வாழும் பெரியார் வாழும் வள்ளல் புரட்சி கலைஞர் கேப்டர்கள் அவருடைய தொண்டர்கள் தான் நீங்கள். இன்றைக்கு இங்கே வந்திருக்கின்ற கூட்டம் எல்லாம் காசு கொடுத்து கோட்டருக்கும் பிராந்திக்கு வந்த கூட்டமாக இது தன்னுடைய உழைப்பிலே, தன்னுடைய உழைக்கின்ற உழைப்பிலே ஒரு பகுதியை செலவு செய்து இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற இந்த அடிமட்ட தொண்டர்கள் திண்ணை புரட்சி கலைஞருடைய கொள்கை என்ன? இதற்கு முன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ தான் கணேஷ் என்பவர் செஞ்சியில் இருந்தார் நினைக்கிறார். செஞ்சி தொகுதியை நாம் விட்டு கொடுத்து விட்டோம். அந்த விட்டு கொடுத்த பேரிலே அங்கே பாட்டாளி மக்கள் கட்சியிலே நின்ற ஒரு சாதாரண ஒரு அந்த கணேஷ் எம்எல்ஏ வந்து புரட்சி கலைஞர் கேப்டனுடைய கொள்கை இல்லாம கட்சி ஆரம்பிச்சார். விவாத மேடையில் சொன்னா, விவாத மேடையிலே தேசிய முற்போக்கு திராவிட கட்சி தொண்டர்கள் பேச ஆரம்பித்தால் தமிழகத்தில் எந்த அரசியல் களத்திலும் பேச நாயே, உன்னுடைய வரலாறு எனக்கு தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சியிலே அந்த தொகுதியுடைய செஞ்சி தொகுதி என்ற கணேசனுடைய வரலாறு எனக்கு தெரியும். என்னுடைய உறவினர் சொல்ல போனால் வேல்முருகன், தமிழக வாழ்வுரை கட்சியில் வேல்முருகன், அவர் தேர்தலில் 2001 இருக்கின்ற போதும் சரி, 2016 இருக்கிற போதும் சரி, அவருக்கு வேலை செய்த கார் ஓட்டி வந்தான் அன்றைக்கு காலேஜ் வைத்திருக்கின்ற கணேஷ். அவனை ராமதாசிடம் சொல்லி சீட்டு வாங்கி கொடுத்ததே வேல்முருகன். அந்த வேல்முருகன் கார் ஓட்டிய நீ, உனக்கு என்ன கொள்கை தெரியும்? நீ வந்து இன்றைக்கு ஒரு எம்எல்ஏ ஆயிட்டினா என் தலைவரை பேசுவதற்கு உள்ள அருகதை இருக்கிறது. 2005 அன்றைக்கு கழகம் அறிவிச்ச கழக பெயரை வெளியிட்டு விழாவிலே கொள்கையை அறிவிக்கிறார் கேப்டன் அவர்கள். அன்னைக்கு போய் நீ எடுத்து பாருடா, என்னுடைய கொள்கை என்னன்னு தெரியும். உன்னுடைய கொள்கை என்ன? பணம் வாங்குறதோ பதவி தான் உங்களுடைய கொள்கை. கேப்டன் அவர்கள் பணத்திற்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டால் இன்றைக்கு முதலமைச்சராக கேப்டன் இருப்ப. இன்னும் கேட்ட பார்வையோடு அடித்தட்ட மக்களுக்கு, விவசாய மக்களுக்கு என்ன தேவை என்று சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவன் செய்த சாதனைகளை திண்ணை பிரச்சாரம் செய்யுங்கள், திண்ணை பிரச்சாரம் செய்யுங்கள் என்று கேட்டு நீங்கள் வீடு வீடாக சென்று புரட்சி கலைஞருடைய கொள்கைகளையும் புரட்சி கலைஞர் இந்த நாட்டு மக்களுக்கு என்னெல்லாம் செய்திருக்க என்பதையும் திட்டங்களையும் சொல்லி உழைக்கின்ற நீங்கள் எல்லாம் ஒரு புரட்சி கலைஞரை மீண்டும் தமிழகத்தினுடைய அரசணையிலே நீங்கள் அமர வைக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இப்போ நினச்சா கூட அந்த 4 பேர் இறப்பு நிகழ்ச்சி கலந்து கொண்டு இருக்கலாம். அடுத்தது மாவட்ட நிர்வாகிகள் பேசுறதுக்கு முன்னாடி நெய்வேலி தொகுதியை சார்ந்தவங்க யாராவது பேசணும்னா அவங்க வந்து கை தூக்கி. இந்த கழகத்தின் பாதுகாவலர், கடலூர் மாவட்டத்தின் பாசத்தென்றல் அண்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்கொழுந்து அண்ணன் அவர்களுக்கும், மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் கேப்டன்
கர்ணன் அவர்களின் வள்ளல் குணம் கொண்டவர்கள். யாரையும் நக்கல் நையாண்டி செய்யும் நாய்களுக்கு திரும்பவும் பதில் சொல்கிறேன். என்னிடம் நான் நேற்று போகும்போதே ஒரு டீக்கல்ல ஒருத்தன் சொல்கிறான், நான் ஒரு வாரம் இருக்கேன், என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணே, உங்களுக்கு ஒரு 3 சீட்டு கொடுக்கலாமா? டாய் நீ நான் எனக்கு பிச்சா போடுற அப்படின்னு கேட்டோம். கூட்டணியை பற்றி தலைமை முடிவு பண்ணோம். டீக்கல்ல இருக்கிறவங்களாம் முடிவு பண்ணுறானா இல்லை பேப்பர்காரன் முடிவு பண்ணுறானா? தினமலர்காரன் ஒரு பேப்பர் பேரை சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஆளாளுக்கு அவன் மன உளைச்சலை ஏற்படுத்துறீங்களே. என் கட்சி வள்ளல் கட்சிரா, கேப்டன் வள்ளல் கர்ணன் 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 அள்ளி கொடுத்த வள்ளல்ரா. கை செவந்து போய் கிடக்கிற தெய்வத்தை பார்த்து சேத்த என்ன சிங்கம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்குங்கிறதுனால ஆளாளுக்கு திமிரி எழுந்துருவீங்களாடா. கழுதை வந்து சிங்கமா மாறத்துக்கு வாய்ப்பே கிடையாது, பொதியை தான் சுமக்கணும். என் சிங்கம் வரும், சிங்கம் வரும்போது அவன் வாயும் மூடிக்கிட்டு பேசாம இருப்பீங்க. வீரமங்க அந்நிய யார் பேச்சும் கேட்காத. 234 தொகுதியிலையும் வெற்றி பெற உரிமையும் தைரியமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு இருக்குங்கிற உறுதியை எடுத்துக்கோங்க. நம்மளை பார்த்து பிச்சை எடுத்தான், நல்லா கேட்டுங்க, நம்மளை பார்த்து பிச்சை எடுத்தான் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம வீட்டு வாசல்ல வந்து கதவை தொடர்ந்து படுத்து கிடந்த நாய்களா நக்கல் பண்ணி பேசுதுங்க. யார் காரணம்? அதுக்கு நாம தான் காரணம். நாம தானே காரணம். உண்மையா பொய்யா? யார் காரணம்? நீ ஒழுங்கா உன் வேலைய ஒவ்வொரு ஊராட்சி செயலரும் கிளைக்கழக செயலாளரும் உறுப்பினர்கள் செய்திருந்தா நம்மளை வந்து பயந்துக்க மாட்டானா இல்லையா? எங்க விட்டீங்க? எதிர்கட்சி தலைவர் பதவியை ஏன் நீங்க விட்டீங்க? 2021 தனியா நின்று ஆட்சியை பிடிக்கணும்ன்றது என் ஆசைங்கிறத உறுதியோடு சேர்த்துக்கொண்டு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையாக வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும், என் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும், தலைவர் அவர்களுக்கும், அண்ணன் தொகுதி செயலர் சிவமுருகன் அவர்களுக்கும், அண்ணன் மாநிலத்தில் வந்துகிட்ட முருகன் பாபா அண்ணன் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. மாவட்ட கழகத்தினுடைய காவலர், கடலூர் வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர், பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிவகுழந்தை அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் ராஜாராம் அவர்களே, கடலூர் மாவட்டத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர் அண்ணன் மற்றும் மாநில ஒன்றிய கவுன்சிலர் நடராஜ் அவர்களே, ஒன்றிய கவுன்சிலர் தாமரை அவர்களே, ஒன்றிய பொதுச்செயலாளர் செந்தில் அவர்களே, மாவட்ட செயலர் செல்வகுமார் அவர்களே, மாவட்ட செயலர் சிவபாசன் அவர்களே, மாவட்ட செயலர் செல்வம் அவர்களே, மாவட்ட மாநகர செயலாளர் நடராஜ் அவர்களே, ஒன்றிய இளைஞர் செயலாளர் சிவா அவர்களே, ஒன்றிய கேட்கமன்ற செயலாளர் சக்தி அவர்களே, உலகாவை நகரம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமையை நடத்தக்கூடிய மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் தொகுதி பொறுப்பாளர் அன்பு சகோதரர் சிவமோகன் அவர்களே, திரு புரட்சிக்கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷன் அபாரமாக ஒரு வெயிட் பண்ணிட்டு வெளியில வந்து பெண்களை காப்பாற்ற பிரபாகரன், நீங்க 4 பேர் அடிச்சிருக்கீங்க, நீங்க அடிச்சது 4 பேருக்கு கோமா ஸ்டேஜில கோமண உடையில பட்டுருக்க, நீங்க அடிச்ச ஆளுங்களா பெரிய பெரிய ஆளுங்க, அரசாங்கம் குற்றச்சாட்டுங்க, உங்க பதில சொல்லுங்க, வாயை திறந்து பேசுங்க மிஸ்டர் பிரபாகரன். வேடிக்கை பார்க்கறதுக்காக நிக்கிறீங்க, அவனை காப்பாற்றுகிற எண்ணம் இந்த பொருட்களை ஒத்துழைப்பு சொல்றது அவன் என்ன யாரை வச்சுங்க நடப்படுறாங்க அடுத்த வீட்டு பிரச்சனை. அப்பா தங்கச்சியில நினைக்கிற உணர்வு உங்க உணர்வை கண்ணுக்கு வந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. பாமக தான் நமக்கு முதல் எதிரியா இருக்காங்க. அதனால நீங்க எதுக்கு வெற்றி கொடுக்காத தொகுதியில் ஆளுநர்களுக்கு தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் மகளிர் சமூக சபைகளில் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆலோசனை கூட்டம்
எங்களுடைய பண்புக்கு தெற்கோட்டத்தினுடைய கழக செயலாளரும் வழக்கறிஞருமான செம்மொழி பாசசாமி அவர்களுக்கும் எங்களுடைய பண்புக்கு தெற்கோட்டத்தினுடைய அமைச்சர் சிறந்தநாதன் பேட்டை நம்முடைய அணியில் சேர்வதற்காக படித்த இளைஞர்கள் பண்பாளர்கள் ஏன் சிந்தித்து செயல்படுகிறார்கள் இருக்கின்ற இளைஞர்கள் அனைத்தும் காசுக்காக கைமொழியாக செயல்படுவதற்காக இந்த தேசிய முப்பது திராவிடங்கள் ஒன்றுதான் தங்களுடைய மனித சொந்த மனத்தை பாடி மக்களுக்கு இளைஞர் நாயகருக்கு உதவிகள் செயல்படுத்த இயக்கம் இந்த இயக்கத்தில் பயந்தால் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் நம்மளுடைய செயல்பாடு மக்கள் எல்லாருக்கும் எல்லாரும் மாநிலத்திலிருந்து அவங்க அணியில் சேர்வதற்காக அறிவுறுத்தினார்கள். அவர்களுக்கு இந்த சட்டத்திற்கு சார்பாகவும் என்னென்ன சார்பாகவும் இந்த செயலில் கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மாநில நிர்வாகியாக இருக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் மாவட்ட துணை செயலாளர்களுக்கும் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியின் செயலர் கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் முதன்மை வழக்கத்தில் சென்னை ஆட்சி அமைத்து 2009 சிறந்த ஆட்சியத்தை தேர்தலுக்கு மட்டுமே தரக்கூடும். அதனால் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு பணியாற்ற வேண்டும் என்று என் கருத்தளித்த வழக்கறிஞர் ஒன்றிய செயலாளர் அண்ணன் தாமஸ் கூறுகிறேன். பாராளுமன்றத்தின் தாராளர் போட்டிக் கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி தமிழகத்தின் சான்றாணி கழக பொருளாளர் அண்ணார் அவர்கள் வழங்கி என் அரசியல் ஆசா எங்களால் அறிவித்துக்கொண்டிருக்கும் என் தலைவர் அண்ணன் அவர்களுக்கு அவர்களை வழங்கி நெய்வேலி சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளரான மாவட்ட கழக துணை செயலாளர் இந்த தேர்தல் சட்டமன்ற தொகுதியின் ஆலோசனை தலைவர் பொறுப்பும் 78 அவர்களுக்கும் மாவட்ட கழக அமைப்பாளர் உறுப்பினர் சட்டமன்ற முன்னணி கழக செயலாளர் வழக்கறிஞர் அவர்களுக்கும் நடமாட்ட உறுப்பினர்களுக்கும் திரியபுரத்தின் உறுப்பினர்களுக்கும் கரிக்கை அவர்களுக்கும் தொகுதிகளுடைய செயல்பாளர் கூட்டத்திற்கு ஆணை பிறப்பித்த எனது இணையதளம் கேப்டன் புரட்சியாளர் விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கிணங்களும் தமிழகத்தில் அவர்கிட்ட என்ன பண்றாரு சாக்காரு 3 கூட பேசி இந்த மாதிரி ஏன் நல்ல சேர்ந்தாரு அவரோட போனா ராஜ்யத்தை சொல்லிடுறாரு புட்டு வைக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அந்த சாங்காரை பார்க்கறதுக்கு நம்முடைய பட்டுடைய தெற்குடைய சேவலை பார்த்து சாட்டி போறாரு அந்த சாங்காரிங்க அந்த சாங்கார் என்ன சொல்றாரு நீங்க தெற்குடைய சேவலா இருக்கீங்க வக்கீல் கோயில் பாக்குறீங்க மாவட்ட கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வேட்பாளராக ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் கேப்டன் இதுவா போதுதான் நீங்கள் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும். வேற எந்த தலைவரையும் தமிழகத்தில் ஒரு முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டதில்லை கேப்டனை தவிர. ஆக ஊழலுக்கு அப்படிப்பட்ட இந்த கடமைக்கு அந்த கடமை கணக்கை வலுப்படுத்தி தேர்தலை சந்திக்கும். நன்றி அண்ணன் மாவட்ட செயலாளர் அவர்களே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 12 சட்டமன்றத்தை வென்றெடுக்க இருக்கும் அவருக்கு
அன்போடு மேலும் இங்கே திருமணம் வந்திருக்கும் திரு வே. முருகேசாமி கழக வழக்கறிஞர் தொழிற்சங்க கடலூர் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர்களே மற்றும் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரும் நமது கடலூர் மாவட்ட கழக அவைத்தலைவருமான எஸ். ராஜாராமன் மன்னன் அவர்களே, விருதுநகர் சட்டமன்ற வார்த்தை முத்தரசு சொன்னார் அப்படின்னு சொன்னது நாங்க கேட்பேன். அதனால இப்ப தெரிவிச்சோம் அப்படிதான் சொல்லணும். அதே மாதிரி என்னோட காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சு 2-3 நாளா இரவு 10 மணி வரைக்கும் கடுமையா உழைச்ச பண்ருட்டி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அருமை நண்பர் பார்த்தசாரதி அவர்களே, குறிஞ்சிப்பாடி தெற்கு ஒன்றிய செயலாளர் அருமை நண்பர் வேல்முருகன் அவர்களே மற்றும் பண்ருட்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் அருமை நண்பர் சிவராமன் அவர்களே மற்றும் முன்னாள் ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் அவர்களே மற்றும் ஒன்றிய துணை செயலாளர் தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் முருகன் அவர்களே, செல்வமணி அவர்களே, இதுக்கு அறுபாடுபட்டு எல்லாரையும் ஒருங்கிணைத்து இந்த கூட்டத்தை கூட்ட முழுமையாக உழைத்த என் அருமை சகோதரர் ஆர். ஜெய்சங்கர் ஒன்றிய கழக பொருளாளர் அவர்களே, ஒன்றிய அமைச்சர் டி.வி. கணேஷ் அவர்களே, பெரிய பொருட்களை குணசேகர் அவர்களே, சுரேஷ் அவர்களே, அருள் அவர்களே, அருணா ராஜ்குமார் அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே மற்றும் அனைத்து ஒன்றிய நிர்வாகிகளும் மேலும் மாவட்ட கேப்டன் மன்ற துணை செயலாளர் ஹரிதாஸ் அவர்களே, மாவட்ட வர்த்தகரை துணை செயலாளர் வேலு அவர்களே மற்றும் யார் பேராளர்களாக செயல்படுத்துகிறோம். அதாவது நான் எழுச்சி நாயகன் மாவட்ட செயலாளர் சொன்னேன். அது ஒரு காரணம் சொல்றதில்லை. அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு செப்டம்பர் 14 வரை 45 நாள் கொண்டாடினாங்க கடலூர் மாவட்டம் முழுவதும். இந்த கடலூர் மாவட்டம் முழுவதும் அந்த செய்தியை பார்த்துட்டுதான் தமிழகம் முழுவதும் உள்ள தேமுதிக ஏற்றெடுத்திருக்காங்க. இது யாராலையும் மறுக்க முடியாது. அதே மாதிரி நெய்வேலி சட்டமன்றத்தில் உட்பட்ட அனைத்து நிலைக்கும் அனைத்து ஊராட்சிகளுக்கும் சென்று பார்க்கும்போது எல்லாருமே எல்லா இடத்துலயும் இருக்காங்க. நம்ம போய் அடிக்கடி அவங்கள சிறப்பா பேசணும்னா கண்டிப்பா வருவாங்க. தானம் பெற்ற ஒரு இடத்துல போய் பார்க்கிறோம். அந்த வீட்டுல செவுத்துல கேப்டன் படத்தை போட்டு அப்படியே வச்சுக்க அவர் யாரும் போய் பார்க்கல அப்படிங்கிற வருத்தத்தை மட்டும் தெரிவிக்கிறார். அதனால இதுக்கப்புறம் நம்ம ஒன்றிய கழகம் மாவட்ட கழகத்தில் இருக்கிறவங்க சரி அவங்க போய் பார்த்தோம்னா கண்டிப்பா இருக்காங்க. கண்டிப்பா நம்மளோட வெற்றி இது நிச்சயம். அதே மாதிரி நம்ம எழுச்சி நாயகன் மாவட்ட செயலாளர் ஆலோசனைப்படி நம்ம கேட்டா கண்டிப்பா கடலூர் மாவட்ட தேர்தல் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் என்று கூறுகிட்டு வாய்ப்புக்கு நன்றி வெளியிடுகிறேன். நன்றி, வணக்கம். குறிஞ்சிப்பாடி சட்டமன்றத்தில் தேர்தல் கூட்டத்தை நாம் ஒரு 15 நடத்தி காட்டினோம். அதையெல்லாம் இந்த முறை அணியிலே நெய்வேலி சட்டமன்ற தேர்தல் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் அரசியல் வருவதற்கு முன்பு ஒரே ஒரு கருத்தை அடிக்கடி பதிவு செய்வார். என்ன சொல்வார் என்றால், முடியாது என்பது என் அபராதிகள் இல்லை என்றார். அந்த தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்ம மாவட்ட கழக பேசணும். நான் பேசி முடிச்ச அவருடைய கருத்துக்களை பதிவு செய்வாரு. உடனே உங்களுடைய கேப்டன் டிவி எடுத்துக்கிறாங்க. அவர் கேப்டன் டிவி வரும்போது நாங்க காலையில இருந்து எங்க ஊர்ல காட்டுல யாரும் வருத்தப்படுவாரு.
24 தொகுதிகளுக்கும் தேர்தல் பொறுப்பாளர்களை அறிவித்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தேர்தல் பொறுப்பாளர் மண்டல பொறுப்பாளர்களை அறிவித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அரசியல் பணியிலே நாம் மும்முரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கடலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற 9 தொகுதிகளுக்கும் தனித்தனியாக தொகுதியுடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த கூட்டத்தினுடைய தொகுதி கூட்டத்தினுடைய முதல் கூட்டம் குறிஞ்சிப்பாடி தொகுதியிலே குறிஞ்சிப்பாடி தொகுதி பொறுப்பாளரும் மாவட்ட கழகத்துடைய அமைச்சருமான அண்ணன் ராஜாராமன் முன்னிலையை நடத்தினார்கள். அடுத்து நெய்வேலி சட்டமன்ற தொகுதியுடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட கழக துறை செயலாளரும் நெய்வேலி தொகுதி பொறுப்பாளருமான சிவமுருகன் அவர்கள் தலைமையிலே இங்கே முத்தாந்தி குப்பம் மணிவண்ணன் தீவிரத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு வரவேற்புரை ஆற்றி இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் அமைவதற்கு ஏற்பாடு செய்திருந்த ஒத்துழைத்த உழைத்த பண்ருட்டி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் பாப்பசாமி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முழுவதும் அவரோடு ஒத்துழைப்பு கொடுத்த குறிஞ்சிப்பாடி ஒன்றிய கழக செயலாளர் வேலுமணி அவர்கள், பண்ருட்டி தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவராமன் அவர்கள், நெய்வேலி நகர செயலாளர் வைத்திய அவர்கள். இந்த நெய்வேலி தொகுதி என்பது பண்ருட்டி தெற்கு ஒன்றியம் முழுவதும் பண்ருட்டி வடக்கு ஒன்றியம் சிவராமன் அவர்கள் ஊராட்சி. அதேபோல குறிஞ்சிப்பாடி வேலுமணி ஒன்றிய செயலாளர் அவர்கள் இருக்கிற அந்த மேற்கு ஒன்றியத்தில் 12 ஊராட்சி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப். இதுதான் நெய்வேலி தொகுதி. உங்களுக்கு 231 கூட்டுதா இருக்கிறது. 9 தொகுதியில் பார்த்தீங்கன்னா 231 கம்மியான கூட்டு கம்மியான வாக்காளர் நெய்வேலி தொகுதியா. இந்த தொகுதியுடைய செயலாளர் கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பல கருத்துக்களை இங்கே எடுத்து வைத்த மாவட்ட கழக அமைச்சர் ராஜாராம் அவர்கள், முன்னாள் மாவட்ட கழக துறை செயலாளர் கேஎஸ் பாலமுருகன் அவர்கள், இங்கே முன்பு பேசி அமர்ந்திருக்கின்ற மாநில பொறியாளர் செயலாளரும் சேலம் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளருமான அருமைசர் வின்சென்ட் ஜெயராஜ் அவர்கள், மாவட்ட கழக துறை செயலாளர் ஏ பி ராஜ் அவர்கள், மாவட்ட கழக துறை செயலாளர் எவி அவர்கள், குறிஞ்சிப்பாடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சரவணன் அவர்கள், பண்ருட்டி நகர செயலாளர் அந்தர் அவர்கள், கடலூர் ஒன்றிய செயலாளர் சித்தராமன் அவர்கள், கடலூர் நகர செயலாளர் சரவணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற குறிஞ்சிப்பாடி மேற்கு ஒன்றிய மாநில பொதுக்குழு உறுப்பினர் அறிஞர் சுபாஷ் சுரேஷ் அவர்கள், கிழக்கு ஒன்றிய செயலாளர் சரவணன் அவர்கள், மாவட்ட விவசாய செயலாளர் ராஜவன் அவர்கள், மாவட்ட மாநில செயலாளர் ஏகேசன் அவர்கள், மாவட்ட இளைஞர் செயலாளர் சிவராஜ் அவர்கள், மாவட்ட விவசாய துறை செயலாளர் ரவிச்சோரி அவர்கள், ராக்கெட் ரமேஷ் அவர்கள், குறிஞ்சிப்பாடி பேரவைத் செயலாளர் சரவணன் அவர்கள், பிரகாஷ் அவர்கள், ஒன்றிய கவுன்சிலர் நடராஜன் அவர்கள், தேவநாதன் அவர்கள், ஒன்றிய கவுன்சிலர்
20 நாள் 20 நாள் புதுசு கவர்மெண்ட் மாவட்டத்தில் ஒரு எழுச்சியாக இருக்கும். அந்த சமயம் 2019 தேர்தல் இருந்துச்சு. ஆனா தேர்தலுக்கு வந்தவுடன் இன்னைக்கு தொகுதி செயலாளர்கள் பார்க்கும்போது அந்த கேப்டனுடைய விசுவாசி கேப்டனுடைய மன்றத்தை பார்க்கும்போது இந்த வரலாறு ஒவ்வொருத்தரும் ஆர்வமாக வரும்போது ஏற்றவர்களை தொண்டர் இது வந்து விவசாயத்தை சொல்லுவோம். காசு சொல்றாரு சட்டத்தில் என்னன்னா அவங்க என்ன கொடுப்பாங்க, அந்த விலையை போட்டு விவசாய பொருட்கள். ஆனா வீட்டு கேப்டனுடைய ஒவ்வொரு உணர்வையும் புரிந்த தொண்டர் திடீர்னு அந்த வீடு கொண்டு அந்த எழுச்சி உருவாக்கக்கூடிய அந்த தொண்டர் நம்ம கட்சி ஆரம்பிச்சு ஆகுது 15 ஆண்டுல எந்த விதமான பதவி சுகத்தையோ எந்த விதமான ஆட்சி அதிகாரத்தையோ அனுபவிக்காத பயன்படாத தன் சொந்த உழைப்பின் ரத்தத்தை நேரடியாக சிந்தி ஒரு கழகத்துக்கு உழைத்து அந்த கழகத்தை 15 ஆண்டு ஆதாரப்படி பறக்க பிடித்துக் கொண்டிருக்கிற தொண்டர் இருக்கிறார். தேசிய சம்பாதிச்சு போய் ஆனால் தன்னுடைய உழைப்பால் இந்த கழகத்தை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே கழக தேசிய முற்போக்கு திராவிட தான். அதனால நம்ம பல சோதனைகளை வெற்றி தோல்வி எல்லாமே கூட்டு வருகிறோம். பல சோதனைகளை கடந்து வந்திருக்கிறோம். 2021 இது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேட்பதற்காக ஆண்டு எவ்வளவு பேசுகிறார் தலைவர் பேசாத பேட்டை வைக்கல. அந்த இன்று பேசாதவே தேமுதிகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தேடித்தரப்போகிறார் கேட்பதென்றால் அது 2021 தான். எதுக்காகன்னா இந்த குழு வரும் 1 மணி நேரம் பேசுறார், 2 மணி நேரம் பேசுறார். இப்ப நம்ம தொண்டர்களும் சரி மக்களும் சரி நினைக்கிறது தெரியுமா, ஏன் ஒரு 2 நிமிஷம் என் அன்பு தமிழ் நெஞ்சங்களே அப்படி சொன்னா போது முகத்தை பார்த்தா போதும். கண்டிப்பாக அந்நியார் சொன்னதை போல கேப்டன் அவர்கள் இந்த தேர்தலிலே கைவாசில நம்ம மாவட்டத்திற்கு அனைத்து தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வரலாம் போல நம்ம சந்தைக்கு தான் போல அந்த சுறுசுறுப்போட நாம பணியாற்றணும். இந்த தொகுதிக்கு வந்து ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் ஒன்றிய நிர்வாகிகள் சேர்ந்து நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை நம்ம குரூப் கமிட்டி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். அதை 10 பேர் கொண்ட ஒரு பூத்துக்கு 10 பேர் கொண்ட அந்த விண்ணப்பத்தை கொடுத்துக்கிறாங்க இல்லையா, அந்த 10 பேர் மட்டும் போட்டோட நீங்க ரெடி பண்ணி நீங்க கொடுத்துருங்க. அடுத்த பணி எப்படியெல்லாம் நம்ம தேர்தலை சந்திக்க போறோம் அந்த வந்து ஒவ்வொன்னா கேப்டன் அறிவிப்பாரு. அதே போல இங்க பேசும்போது கூட்டணியை பத்தி பேசியிருந்தாங்க. பல சூழ்நிலை இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு தேமுதிக வந்து அந்நியாரம் சொல்றாங்கன்னா ஒரு வரை பிரித்து எழுத முடியாது. பல இருக்கிறாங்க நடுநிலையான பத்திரிகை பத்திரம் சொற்கம் இன்னைக்கு கூட இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டியதாக இருக்கு. எது சொன்னாலும் அந்நியாரம் அவங்க வந்து சொல்றாங்க ஒரு பேர் தான் இருக்கிறோம். நம்ம செயல்படுறோம் நிர்வாகிகளை போட்டோம். இந்த கூட்டத்தில் இருக்கும்போது தொகுதி போட்டோம் கருத்தை பரிமாறிக்கிறோம். கருத்தை பரிமாறிக்கும் போது நாம் வந்து கூட்டணி அமைக்கும் போது நாம் எந்த அளவுக்கு கூட்டணிக்கு எந்த கட்சியோட கூட்டணி செஞ்சா உண்மை விசுவாசமாக கூட்டணி தர்மத்தோடு படைக்கின்ற ஒரே தொண்டை தேமுதிக. ஆனா நம்மளால செய்கின்ற கூட்டணி அவங்க வந்து நமக்கு உரிய நம்ம மாதிரி ஒரு குடும்பம் நமக்கு வேலை செய்யறதில்லை அப்படின்ற தொண்டருடைய குமுறல் அந்த தொகுதி பொறுப்பாளர் அந்நியாளருக்கு சொல்றாங்க. சொல்லக்கூடாது சொல்றாங்க. ஆட்டாளர்கள் கூட்டணி வச்சுக்கல நமக்கு தெரியல. அவங்க ஒரு இன்னொரு வந்து உண்மை செய்ய மாட்டாங்க அப்படி சொல்லும் போது நீங்க என்ன சொல்றீங்க பரிசீலிக்க சொல்றாங்க.
எல்லாம் இறங்கி வந்து ஏன்னு கேட்டா அந்த அளவுக்கு எந்த கட்சியை கூட்டணி வந்துட்டா ஒண்ணு இஷ்டம் ஒரு கூட்டணிக்கு போறதே இஷ்டம் போவோம். ஆனா போயிட்டோம்னா உயிரை குத்தி அரசியல் பண்ணுறவங்க அதுக்கு அந்த கருத்து பரிமாறிக்கணுமா நாம செய்யணும்ல அது மாதிரி இருக்கிறீங்க அந்த வேலை செய்ய மாட்டாங்க உணர்வுல கொண்ட வெளிப்படுகிறதா உடனே பாமக கூட தேர்வுக்கா இடம் வராது. உடனே ஒரு நாங்க பாமக கூட்டணி இந்த கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி தெரியாது. கேப்டன் எந்த கூட்டணியை கையை காட்டுகிறாரோ அந்த கூட்டணியை கடலூர் மாவட்டத்தில் 9 தொகுதிகளும் வென்றெடுக்க என்ன தேர்ந்தெடுக்க சரி. அதுபோல அந்த இடஒதுக்கீடு வெளியில பேசுறது இங்க வந்திருக்க இதெல்லாம் சாதாரணமா நடந்த எப்படியாவது திருத்தாளர்கள் எப்படியாவது இப்ப என்ன நினைச்சிருக்காங்கன்னா தேமுதிக ஒண்ணு திமுக அதிமுக கூட்டணி போகாத தனியாக வைக்கிறா தேமுதிக அழைச்சிருந்தா இல்லாத ஆக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் வளர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு அதான் சொல்றேன். இது மரபணு நீக்கப்பட்ட விதை கிடையாதா? இது இயற்கை உணர்த்த போட்டு கேப்டன் தண்ணி ஊற்றி வளர்த்து சரி அதுல உருவாக்க இன்னும் எத்தனை ஆண்டு பண்ண முடியாது. இன்னைக்கு கூட்டணியில எந்த கூட்டணி கேப்டன் அறிவிக்கிறாரோ அந்த கூட்டணிக்கு படிக்கணும். அப்படி இல்லை சொல்றேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒரு கூட்டணி என்றால் கண்டிப்பாக மாவட்ட தேர்தல் சொல்லுகிறாரு. நீங்க எத்தனை இடத்தை பேசுறீங்க கூட்டணி தலைவர் கூட்டணியில அந்த கூட்டணியில 3 தொகுதிகளை வந்து 3 தொகுதிகள் சட்டமன்ற உறுப்பினராகி அனைத்து 9 தொகுதி 2010 ஜெயிச்சோம். தேமுதிக அமைத்த கூட்டணி 9 தொகுதி வென்றெடுத்தது என்ற வரலாறு 2011 நடந்தது. 2021 அந்த வரலாறை திரும்ப படைப்போம். தேமுதிக கூட்டணி ஜெயிச்சிருந்த வரலாறு 2021 மீண்டும் படைப்போம். அது படைப்பு நம்ம இருக்கும்போது கூட்டணி கட்சிக்கு தலைவர் எல்லாம் நிற்கிறோம். அப்படி யாரு தேமுதிக யாரு காலவாரி ஒன்றும் இல்லை நான் அப்படி இல்லை தலைவர் யாரு கேட்டாரோ அவங்க வைப்பாங்க. இப்போ அது வந்து கூட்டணி சொன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் கூட்டணி சீட்டு கண்டிப்பா நான் வைக்கிறேன். நான் இன்னும் விசுவாசமா இருப்பேன். சில மாதிரி தலைவருக்கு துரோகம் கட்டு போறாங்க அந்த மாதிரி மாட்டேன். கடைசி வரைக்கும் உண்மை போல எப்படி கேப்டனுக்கு ஒரு விசுவாசமாக சிவப்பு இருக்காங்க அதை போல இருக்கும். வாய்ப்பு கேட்கறதுக்கு 10 பேர் தெரிஞ்சு ஒரு 10 பேர் கூட்டணி நீ இதெல்லாம் 234 தொகுதியிலேயே தனியாக நிற்கணும் தானே சொல்லிட்டாங்க. இந்த 9 தொகுதிகள் மட்டும் 100 வேட்பாளர் தயாராகலாம். இந்த 9 தொகுதிகள் மட்டும் சீட்டு கேட்கறது அப்போ எவ்வளவு ஆனா இந்த 100 பேர் மட்டும் வந்து என்ன இருக்கிறா வேண்டாம். நான் தான் முரசில நிற்கிறேன் முரசில நிற்கிறேன் என்ன இருக்கிறாங்க வாங்க வாங்க பாப்போம். நீங்க தொகுதி 20,000 ஓட்டு நான் கண்டிப்பா சொல்லிடுறேன். மாவட்டத்துக்கு இந்த பூச்சிக்கெல்லாம் என்ன தேமுதிக சேனலுக்கு போய் யூடியூப்ல ஒவ்வொருத்தரும் வச்சுக்கிட்டு பேசலாம் பாருங்க. ஏன் அவர் இருக்கிறாரு ஏங்க இருக்கிறாரு இல்ல இல்ல சொல்ற அறிவாளி அவர் இருக்கிறாரு அவங்க குரல் இருந்ததும் அப்படி இருந்தது அப்படி இருக்கிறாரு. இது ஒரு பேர்போட்டு யூடியூப்ல பல பேர் பண்ணிட்டு இருக்கிறான் பல பேர் பண்ணிட்டு இருக்கிறான். அதனால அதெல்லாம் தூக்கி எட்ட வச்சுட்டு நமக்கு சொல்ல பாருங்க 108 நாள் உள்ள 108 நாள் முடிவு 108வது நாள் கடலூர் மாவட்டத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்குள் செல்வார்கள். அது எந்த தொகுதி என்ற தலைவர் முடிவு பண்ணுவார். அதற்கு நாம் மனதிலே உறுதி எடுத்துக்கொண்டு நம்ம பூத் கமிட்டியும் மக்கள்கிட்ட போய் நம்ம தலைவர் எடுத்து சொல்லணும். இன்னைக்கு ஒண்ணே எப்படி நடக்கும்னு கேட்டால் அதுக்கு மட்டும் ஒண்ணு சொல்லி நான் விடைபெறுகிறேன்.
இது சுயம்பு, இது சுயம்பு. இது வந்து இது கட்டி இது பண்ணி போடுறது கிடையாது. தேமுதிகன்றது சுயம்பா வந்தது. இதுல தலைவர் தான் இல்ல. அன்னைக்கு எப்படி வந்து மதுரையில் 20 லட்சம் பேரை கூட்டி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்று அறிவித்தார். 2000 பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி மன்றத்துக்கு கொடியை அறிமுகப்படுத்திவிட்டு 5 ஆண்டு காலம் இந்த கொடியை பட்டொலி வீசி தமிழகம் முழுவதும் பறக்க விட்டுட்டு அன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது. இந்த கொடியை பிடிச்சி போனா 5 ஆண்டு காலம் கழித்து ரசிகர் மன்ற மாநாட்டை மதுரையிலே கூட்டி 14/9/2005 காலையில் 8:45 மணிக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்று ஆரம்பித்த கட்சி இந்த கட்சி. ஏதோ நாங்க 20 வருஷம் வராத வர இப்ப வருவேன் அப்ப வருவேன் அப்படி கூட்டு 2 பேரை தோல் மேல கையில போட்டு கட்சி அறிவிச்சு அந்த தேதிக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு போற கட்சி இந்த கட்சி கிடையாது. 20 லட்சம் பேரை கூட்டி அறிவித்த கட்சி இந்த கட்சி. அன்னைக்கு அது போல அந்த கட்சிக்கு துவங்கின உடனே அன்னைக்கு 9 தொகுதி கடலூர் மாவட்டத்தில் ஒரு தொகுதிக்கு 16,000 ஓட்டு அன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. அவங்க நம்ம கிட்ட போனோம். அதை கண்டுதான் 2011 வச்சோம். அந்த 2011 வரலாறு தான் 2021 நடக்கும்போது அதை ஒரு பக்கம் வச்சிருவோம். இந்த 2011க்கு பிறகு சுருக்கமா முடிச்சிடுறேன். தலைவரை வந்து அவருடைய உடல்நிலை அந்த எல்லா மனிதனுக்கு எல்லாருக்கும் உடல்நிலை சரியில்லாத தான் போகும். அது சரியா அது பண்ணிடலாம். அந்த நேரத்தில் தலைவரை பலவிதமான விமர்சனங்களை பண்ணி பல விதத்தில் தேமுதிகவை எப்படியாவது அழித்து விட முடியும். நம்மளால பாதிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம கட்சி தோணுனதுக்கு அப்புறம் பாதிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த கங்கணத்தில் தலைவரை வந்து எங்க போய் 2016க்கு அப்புறங்க டீ கடையில் போய் உட்காந்தா என்னப்பா உங்கால இப்படி இருக்கிறாரு ஆடுறாரு கொஞ்சம் கம்மியா சாப்பிட சொல்லுப்பா கொஞ்சம் எப்படி சாப்பிட சொல்லுப்பா அப்படி சாப்பிட சொல்லு பேசி 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 இந்த தொண்டருடைய மனசை புண்படுத்தி மனசை வேதனைப்படுத்தி அந்த பாவத்தை நிறைய பேர் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கான். தலைவர் மேல வீண் பழியை சுமத்தினான் பாரு, அந்த பாவத்தை என்ன அனுபவிச்சு இன்னும் நிறைய அனுபவிப்பாங்க. ஆனா அதே தொண்டை இன்னைக்கு நாங்க சொல்லல, இன்னைக்கு வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அதே டீ கடையில அதே மளிகை கடை அதே கடத்தருல உங்க தலைவர் மட்டும் இன்னைக்கு வந்து 2 வார்த்தை பேசிட்டா அவர் முதலமைச்சர். ஒரு பயலுக்கு அந்த அருகதை கிடையாது. அந்த முதல்வர் என்ற அந்த கம்பீரம் இன்னைக்கு இந்த ஆளுமை மிக்க கருணாநிதியும் திராவிட முன்னேற்ற கலைஞர் இல்ல, அனைத்து அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் அந்த அம்மா இல்ல. ஆனா இன்னைக்கு உங்க தலைவர் மட்டும் அந்த பழையபடி பேசிட்டாரா ரொம்ப பாவம்பா. அப்படி ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு தாய்மாரும் ஒவ்வொரு கடத்தல் இன்னைக்கு அந்த பேசக்கூடிய பேச்சு தான் இன்னைக்கு நம்ம தலைவருக்காக நாம் ஏன் வெளிவந்து உழைக்க கூடாதுன்னு இன்னைக்கு இந்த தேமுதிக தொண்டெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு இருக்கான். இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறான். உங்களை நான் இந்த இந்த சுறுசுறுப்போட உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் கேட்டுங்க. நமது பகுதியில் நகர பகுதியில் தான் நம்ம தேர்தல் பிரச்சாரம் விளம்பரம் எழுத முடியாது. நீங்கள் நாளைக்கு ஒவ்வொரு நம்ம வீட்டில் நம்ம தெருவில் ஒரு வெள்ளை அடிச்சு தேமுதிக கேப்டனின் ஆசி பெற்ற வேட்பாளர் அதை மட்டும் போட்டு வைங்க. கேப்டன் ஆசி பெற்ற வேட்பாளர் கூட்டணி கட்சி வேட்பாளர் கூட்டணி கட்சி வேட்பாளர் எழுதுவா, நமக்கு அறிவிச்ச நம்ம வேட்பாளர் பேர் எழுதுவா. இன்னையிலிருந்து நீங்க நாளையிலிருந்து இன்று புறப்பட்டு நாளையிலிருந்து ஒவ்வொரு ஊர்லயும் நம்ம வெள்ளை அடிச்சிருக்கணும். எப்படி நம்ம இது 2005 ஒரு மிகப்பெரிய எழுச்சி கண்டோம். அதே மாதிரி 15 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம வருஷம் எழுதுறது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு 2020 கேப்டனுடைய பிறந்த நாளுக்கு அளவு கடந்த விளம்பரம் 2020 முழுவதும் நீங்கள் கடுமையாக உழைத்திருக்கிறீங்க. சூரமலவராக இருந்தாலும் சரி, கொரோனா நிவாரணமாக இருந்தாலும் சரி, கேப்டனை பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, மிக சிறப்பாக நீங்கள் கொண்டாடினீர்கள். அதற்கெல்லாம் உங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி, வெற்றி தான். அந்த வெற்றி உங்களை வந்து சேரும். அதற்காக நீங்கள் உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் என்று உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வேண்டி வழங்கி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்தபடியாக நமது மாவட்டத்தின் தேர்தல் பதிவு செயலாளர் அண்ணன் வழக்கறிஞர் முருகன் பாபு அவர்கள் சிறப்புரையாற்றுமாறு சீர்மிகு சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழும் அல்லல் நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களின் அழைப்படி கழக பொருளாளர் அந்நியார் அவர்களின் அறிவுறுத்தல்படி கடலூர் மாவட்ட நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு தொகுதி பொறுப்பாளர் சிவமுருகன் அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த செயல்வீரர் கூட்டம் மற்றும் இந்த செயல்வீரர் கூட்டத்திற்கு உறுதுணையாக உள்ள மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிவகுந்தன் அவர்களுக்கும் மாவட்ட அவைத்தலைவர் ராஜாராம் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர்கள் ஏபி ராஜ் மற்றும் அனைத்து கழக நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்த நேரத்தில் எனது மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செயல்வீரர் கூட்டம் ஒன்று போதும் நமக்கு எடுத்துக்காட்டு. நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இல்லாமல் எவர் ஒருவரும் ஆட்சி கட்டில் ஏறவும் முடியாது, அமர முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த நெய்வேலி சட்டமன்ற தொகுதி செயல்வீரர் கூட்டம். இங்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த செயல்வீரர் கூட்டம் என்பது, அதாவது இந்த வாகன அணிவகுப்பு வந்தது பாருங்க, அதிலேயே தெரிஞ்சிருச்சு இந்த செயல் வீரர்கள் உண்மையான வீரர்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதற்காக பாடுபட்ட அனைத்து ஒன்றிய செயலாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு மேலாக தலைமையில் சொல்றது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே இந்த கடலூர் மாவட்டம் நம்ம தமிழ்நாட்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டான மாவட்டம் இந்த கடலூர் மாவட்டம். அதை ஒவ்வொரு போதும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். அதேபோல் நீங்கள் செயல் வீரர்கள், நம்ம மாவட்ட செயலாளர்கள் சொன்னது போல இந்த குறைந்த காலத்தில் நீங்க ஒரு திண்ணை பிரச்சாரமா அருமையான ஒரு ஐடியா சொன்னாரு. நீங்க ஒவ்வொரு தெருவிலையும் கேப்டனை ஆசைப்பட்ட வேட்பாளர் எழுதி வைக்க சொன்னாங்க. அதோட அந்த வீட்டு வாசல்ல உள்ளவங்க எல்லார்ட்டையும் நம்ம திண்ணை பிரச்சாரம் பண்றீங்கன்னா போதும், உறுதியா இந்த கடலூர் மாவட்டம் டோட்டலா 9 தொகுதியுமே நம்ம தேசிய முற்போக்கத்தோட ஒரு நம்ம இல்லாம யாரும் ஆட்சி அமைக்க முடியாது, நம்ம தான் ஜெயிப்போம்னு உறுதியா சொல்றாரு பாருங்க மாவட்ட செயலாளர். அதற்கு நீங்க இந்த குறுகிய காலத்துல உங்களோட உழைப்ப இங்க கண்டிப்பா நீங்க செஞ்சே ஆகணும். அதாவது கிளைகழகம் அமைப்பது, நம்ம கிளைகழகம் மூலமா நம்ம நம்ம பூத் கமிட்டி அமைப்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதையும் தாண்டி நீங்க மக்கள்கிட்ட, உங்க உறவினர்கிட்ட, உங்க பக்கத்துக்காரர்கிட்ட, உங்க நண்பர்கிட்ட நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட வளர்ச்சியை பத்தியும் நம்ம நந்தா ஆட்சி எப்படி கொடுப்போம் என்பதை பத்தியும் நீங்க கொண்டு சேர்க்கணும். அதுக்கான தருணம் தான் இந்த தருணம் என்பதை கேட்டுக்கொண்டு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அதனால மாற்றுக் கட்சியிலிருந்து இன்று தேமுதிகவில் இணைந்த நபர்கள் வரும். முருகேசன் தகப்பனார் பேர் ஜெயராமன், இயேசுபாதம் தகப்பனார் பேர் ராமசாமி, சிவமூர்த்தி தகப்பனார் பேர் ஆதிமூலம், கண்ணன் தகப்பனார் பேர் காசிலிங்கம், விஸ்வலிங்கம் தகப்பனார் பேர் முத்துகணேசன், பாலமுருகன் அப்பா பேர் ஜெயராமன், கிருஷ்ணசாமி அப்பா பேர் முருகன், கிருஷ்ணமூர்த்தி தகப்பனார் பேர் வீரப்பன், ராஜா தகப்பனார் பேர் பக்ரி. இவர்களெல்லாம் பத்திரக்கோட்டை அம்பேத்கர் கிளையை சேர்ந்தவர். வாழ்க 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 வாழ்க. கழகத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு வருகை தந்திருக்கின்ற மாற்றுக் கட்சியினர் மனமாறவும் எங்கள் ரத்த ஓட்டத்தினுடைய உயிர் நாடியாக பாதுகாப்போம் என்பதை தேசிய முற்போக்கு இணைய இருக்கின்றார்கள். அவர்களுடைய பெயர்களை இப்போது நாம் படிக்கின்றோம். முருகேசன், கிருஷ்ணசாமி, கிருஷ்ணமூர்த்தி, ராஜா ஆக இனிவரும் பத்திரைக்கோட்டை கிராமம் கோட்டையிலிருந்து நெய்வேலி தொகுதியிலிருந்து இணைகிறார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் கை தட்டி ஆறாவதோடு வரவேற்க வேண்டும் என்பதை
இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்றும் இவர்களுக்கு துணையாக நிற்கும் என்பதையும் இந்த கழகம் என் மாவட்ட கழகத்தினுடைய தலைமை அறிவிப்பில் தெரிவித்து அவைத்தலைவர் டிவி கணேஷ் மற்றும் இருக்கின்ற அவர்கள் நண்பர்கள் தலைமையிலே இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அற்புதமான காட்சி இந்த செயல் வீரர் கூட்டத்துக்கு வருகை புரிந்த மாநில நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகள் அவர்களின் ஆணையை ஏற்று நெய்வேலி சட்டமன்ற தொகுதி அவர்களுக்கும் செந்தில் அவர்களுக்கும் அக்பர் அவர்களுக்கும் பாக்யராஜ் அவர்களுக்கும் தெய்வீகதாஸ் செயலாளர்களுக்கும் ஊராட்சி செயலாளர்களுக்கும் நெய்வேலி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் சோமன் அவர்கள் சார்பாகவும் பண்ருட்டி தெற்கு ஒன்றிய சந்திரசேகரன் அவர்களுக்கு பண்ருட்டி தெற்கு ஒன்றியத்தின் கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் கேப்டன் குரலில் பேசி அசத்திய அண்ணன் சாமியார் அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது பாவைக்குளம் நாடாம்பூர் சிறப்பாக வரவேற்பளித்த பெருவாரியான கூட்டத்தை இந்த இடத்திற்கு வர செய்த